நான் இந்த சம் தான் எடுக்கிறேன். ஓகே, பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் 2,20,000 2,40,000. அவங்க சொல்ற அந்த பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே பட்ஜெட்டட் தான். ஒரு யூனிட்டுக்கு 12.50 ருபீஸ், இங்க 19 4.57 ருபீஸ்ன்னு சொல்றாங்க. ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் இது எல்லாமே வந்து காஸ்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா there will be no work in progress at the end of any month. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மந்தோட வேலையை அந்த மந்த்லயே முடிச்சிடுறாங்க. அந்த மந்த் இருக்கிற எந்த விதமான ப்ரொடக்ஷனும் ஹேங் ஆகல, கரெக்டா பிளான் பண்ணதை வந்து முடிச்சிடுறாங்க அப்படின்றதான் there will be no work in progress at the end of any month. இதுல finished units equal to half the sales for the next month, which will be in stock at the end of each month including December of the previous year. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ லெட்ஸ் டேக் இப்போ ஃபெப்ரவரியோட இது எடுத்துக்கலாம் 12,000. ஓகேவா? ஸோ இந்த 12,000 வந்து ஃபெப்ரவரியோட அவங்க கொடுக்குற பட்ஜெட்டட் சேல்ஸ். இந்த ஃபினிஷ்ட் யூனிட்ஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் தி இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபெப்ரவரியோட சேல்ஸ்ல இருக்கிற பாதி ஜான்வரியோட க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஜான்வரி மார்ச்சோட சேல்ஸ் நடந்தது பாதி கூட்ஸ் போன மாசம் ஃபெப்ரவரியோட க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஏப்ரல்ல நடந்த சேல்ஸோட பாதி மார்ச்சோட க்ளோசிங் ஸ்டாக். மே மந்த் நடந்த சேல்ஸோட பாதி ஏப்ரலோட க்ளோசிங் ஸ்டாக். இது ஒரு விஷயம். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அப்பனா என்ன அர்த்தம், இந்த 10,000 இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஒரு வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் டிசம்பர். இப்போ இங்க வந்து 10,000 இருக்குன்னா இதோட பாதி வந்து 5,000 வந்து டிசம்பரோடதுன்னு அர்த்தம். அதனால தான் ஓப்பனிங் ஸ்டாக் 5,000 போட்டிருக்கோம். புரியுதா? என் டவுட் இருக்கா? புரியலையா யாருக்குன்னு? டவுட் இல்லைன்னு சொன்னீங்களா? ஓகேக்கண்ணா, சரி. அதனால தான் இப்போ சேல்ஸ் 10,000, க்ளோசிங் ஸ்டாக் வந்து இதோட அப்படியே பாதி 6,000. இதோட பாதி 50% தானே இப்போ நான் டிசம்பரோட க்ளோசிங்கா இருந்திருக்கும். தட் டிசம்பர் க்ளோசிங் பிகம்ஸ் ஜான் ஓப்பனிங்ல, ஸோ 5,000. ஸோ 10,000 add 6,000 less opening will give you production 11,000. புரியுதா? அவங்க சொல்லிருக்காங்களே கண்ணா, finished units equal to half the sales for the next month. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வந்து அதாவது இந்த இந்த which will be in stock at the end of each month அப்படின்னா இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். will be in stock at the end of each monthன்றது வந்து 6,000. ஓகேவா? அப்பனா finished goods equal to half the sales for the end, which is equal to stock at the end of the month. ஈக்குவேஷன் மாதிரி இது ரெண்டும். அப்பனா இதோட டபுள் வந்து அடுத்த மாசத்தோட சேல்ஸ் அப்படி வரும். இதோட டபுள் அடுத்த மாசத்தோட சேல்ஸ், அந்த மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்டிங் இது. புரியுதா? இப்போ இன்க்ளூடிங் டிசம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்னா இப்போ ஜான்வரி 10,000னா அதோட 50% டிசம்பர்ல என்னவா இருந்திருக்கும்? 5,000. அப்போ டிசம்பர்ல ஃபினிஷ்டு ஸ்டாக் 5,000, க்ளோசிங் ஸ்டாக் 5,000னா ஜான்வரியில அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக். finished units equal to half the sales for the next month, which is equal to stock at the end of the each month. So stock at the end of the each monthன்றது க்ளோசிங் ஸ்டாக். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட க்ளோசிங் ஸ்டாக்கை நான் டபுள் பண்ணேன்னா அடுத்த மாசத்தோட சேல்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இப்போ நீங்க ஒவ்வொரு ட்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அதோட பாதி பாதியா இருக்கும். இதோட பாதி இது, இதோட பாதி இது, இதோட பாதி இது, இதோட பாதி இது, இதோட பாதி இது. ஓகேவா? ஸோ 10,000, 6,000, ஸோ 16,000. ஸோ இதோட பாதி என்ன? 5,000. இதோட பாதி என்ன? 6,000. தட் இஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்றேன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஜான்வரியோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபெப்ரவரி. Closing stock of February becomes closing stock of February becomes opening stock of March. Closing stock of March becomes opening stock of April. Closing stock of April becomes opening stock of May. Closing stock of May becomes opening stock of June. அப்ப சேல்ஸ் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் ஸ்டாக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நம்மளோட ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எவ்வளோ எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்? 11,000, 14,000, 18,000, 22,000, 24,000, 22,000. ஓகேவா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க, சொல்லி தரேன் திருப்பி. சரி. ஸோ ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபார் 6 months எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 10,000, 12,000 இது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது? மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸோட இது. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் அதோட இது பார்க்க போறோம், அமௌண்ட் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் சே சேல்ஸ் வந்து 28,000 சொல்றாங்க. ஓகேவா? ப்ராடக்ட் வையோடது வந்து ஆமா ப்ராடக்ட் வையோடது 28,000. இது வந்து யூனிட்ஸா ஃபார் ப்ராடக்ட் எக்ஸா? இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வையோட யூனிட்ஸ். ஸோ 28, 40, 14,000. அதே மாதிரி இதோட பாதி இது, இதோட பாதி இது, இதோட பாதி இது, இதோட பாதி இது, இதோட பாதி இது. ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப சம்மரைஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எவ்வளோ? ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபாய் 50 பைசானா 1,11,000 யூனிட்ஸ். 1,11,000 யூனிட்ஸ் எப்படி கிடைச்சது? 11,000 plus 14 plus 18 plus 22 plus 24 plus 22, 1,11,000. இப்போ ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபாய் 50 பைசானா 1,11,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபாய் 50 பைசானா ஸோ இன்டூ 1,110. ஆ 13,87,500. அதான் இங்க. அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு வந்து 4 ரூபாய் 50 பைசானா 1,11,000க்கு எவ்வளோ? 4,19,500. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 6,60,000 கொடுத்துருக்காங்க வேறு ஃபேக்டரி யூனிட்ஸ். 6,60,000 யூனிட்ஸ் வந்து சாரி 2,20,000 யூனிட்ஸ். ஸோ 2,20,000 யூனிட்ஸ்க்கு 6,60,000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? ஸோ திஸ் இன்டு திஸ் டிவைடட் பை திஸ் 3 ரூபாய். அப்போ அதே மாதிரி தான் ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபானா 1,11,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? ஸோ 111 333. ஸோ இப்போ என்ன? மெட்டீரியல் கிடைச்சிருது, வேஜஸ் கிடைச்சிருது, ஓவர் ஹெட் கிடைச்சிருது, ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ப்ரொடக்ஷன் எனக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆகுறது? 22,20,000 ரூபாய் ஆகுறது. ப்ராடக்ட் ஏவை பொறுத்த வரைக்கும், ப்ராடக்ட் வையை பொறுத்த வரைக்கும் 38,10,000. ஸோ டோட்டலா 60,30,000 ஆகுது மொத்தமா சேர்த்து. இருக்கா டவுட் இருக்கா? திருப்பி சொல்லிட்டுமா? ஓகே, நீங்களாம் டவுட் இல்லைன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இல்லை டவுட் இருக்குன்னு சொன்னால் நான் ரிப்ளை பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா
செல்வா மட்டும் தான் ரிப்ளை பண்ணிருக்காங்க. ஓ, சரி ஓகே. ஏதாவது ப்ராப்ளமா நீங்க ரிப்ளை பண்றதுல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லல்ல? ஏன் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க செல்வாவை தவிர, மித்ராவை தவிர? ஐ வாண்ட் டூ வே கம்யூனிகேஷன் கண்ணா. ஓகே, இப்போ நான் மட்டும் பாடம் நடத்திட்டே இருந்தேன்னா அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்ட்டு? இல்ல, யூ ஹாவ் டு கம் பேக்ல. ரைட். ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் இது முடிச்சிட்டோமா மித்ரா? இந்த முடிச்சிட்டோம். ஓகே. இது இல்லஸ்ட்ரேஷன் 30 முடிக்கல. செல்வா சம் படிங்களா? ஓகே, சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மெட்டீரியல் யூனிட்ஸ் நீடட் எவ்வளோ எனக்கு தேவைப்படும்? நான் அந்த ப்ராடக்ட் எக்ஸை நான் பண்ண போறேன், எவ்வளோ மெட்டீரியல் யூனிட்ஸ் எனக்கு தேவைப்படும் இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2000. ஓகே, 2000 இங்கேயும் 2000 தான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஏக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு எனக்கு வந்து 3 ரா மெட்டீரியல் யூனிட் தேவைப்படுறது. ஒரு ப்ராடக்ட் செய்யறதுக்கு எனக்கு எவ்வளவு தேவைப்படுறது? 3 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓகே, அப்போ 2000 ப்ராடக்ட் செய்யறதுக்கு எவ்வளவு யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல் தேவைப்படும்? 2000 இன்ட்டு 3. 6000 யூனிட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பண்றதுக்கு 4 யூனிட் ஆஃப் பி ரா மெட்டீரியல் தேவைப்படுறது. பி ரா மெட்டீரியல். அப்போ 2000 ப்ராடக்ட்டுக்கு 2000 இன்டூ 4 8000 யூனிட்ஸ் ஆஃப்
ஆ மெட்டீரியல், இது மெட்டீரியல் தான் தேவைப்படுறது, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்வயர்டு இதுக்கு வந்து 6000, மெட்டீரியல் பி யூஸ் பண்ணி பண்றதுக்கு 8000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. ஓகே. நம்பர் 2 இவ்வளோ வந்து இப்போ மெட்டீரியல் எக்ஸ் பண்ண மாதிரி மெட்டீரியல் ஒய் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் ஒய் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரம் மெட்டீரியல் தெர் இஸ் ஒரு 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 ப்ராடக்ட் பண்றதுக்கு எனக்கு ரா மெட்டீரியல் ஆஃப் ஒய் வந்து ரா மெட்டீரியல் ஏ வந்து 1 தேவைப்படுறது. ஓகேவா, 1 தேவைப்படுது. அப்ப 3000னா 3000 இன்ட்டு 1. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுறதுக்கு 6.5 மெட்டீரியல் யூனிட்ஸ் தேவைப்படுறது. அப்ப 3000க்கு எவ்வளோ, 3000 இன்டூ 6.5 19,500. ஓகேவா, இதுதான் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். அப்போ டோட்டலா நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீடட் ஃபார் ப்ராடக்ட் ஆஃப் இது என்ன, 6000 பிளஸ் 3000 அண்ட் 8 பிளஸ் 19,500. அப்போ இந்த மெட்டீரியல் ஏவை பொறுத்த வரைக்கும் 9000, மெட்டீரியல் பியை பொறுத்த வரைக்கும் 27,500. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்கான், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ்டு ஃபார் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்கான். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே மெட்டீரியல் இன் யூனிட்ஸ். அப்போ நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் மெட்டீரியல் வேற, அதோட ருபீஸ் வேற, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மெட்டீரியல் வேற, ஃபினிஷ் ப்ராடக்ட் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா. அப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் இவங்க என்ன சொல்றாங்க சம்ல, ஒரு ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் 2 ரூபாய் ஆகிறதாம். ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ரூபாய். அப்பனா 9000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ, 18,000. ஒரு யூனிட்டுக்கு வந்து 1.2 மெட்டீரியல் பி. அப்ப 27,500க்கு எவ்வளோ, 33,000. ஸோ அதான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன். அடுத்தது ரொம்ப ஈஸி, நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் படிக்கிறோமே அதான். என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நான் எவ்வளோ எனக்கு தேவை, எவ்வளோ என்கிட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு, எவ்வளோ நான் டிசைட் எண்டிங் இன்வென்ட்ரி எதிர்பார்க்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி மெட்டீரியல் டு பி பர்ச்சேஸ்டு. ஸோ 9000 plus 3000 is my desired inventory minus 9000 plus 3000 minus 2000 will give you எவ்வளோ 10,000. அதே மாதிரி 27,500 plus ஒரு 6,000 minus 6,000 will give you 27,500. அப்பனா ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து டு பி பர்ச்சேஸ் வந்து 10,000, இங்கே 27,500. ஓகேவா. ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ரூபானா, அப்போ 10,000 யூனிட்டுக்கு நான் எவ்வளவு மெட்டீரியல் வாங்கணும், 20,000 ரூபாய் ஒர்த் ஆஃப் மெட்டீரியல் வாங்கணும். ஒரு யூனிட்டுக்கு என்னோட மெட்டீரியல் வாங்குற விலை வந்து ₹1.20, 27,500 யூனிட்டுக்கு மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ, 33,000. அவ்வளவுதான் சம். இது வந்து ஃபுல்லா இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஒன்லி ஒன் ஃபேக்டர். என்னன்னா, என்ன மெட்டீரியல் எவ்வளோ தேவை, இப்போ ஏஆ இருக்கட்டும் பிஆ இருக்கட்டும் ப்ராடக்ட், அந்த ஏஆ பிஆக்கு வந்து ப்ராடக்ட் மெட்டீரியல் எனக்கு எவ்வளோ தேவை, அதுக்கப்புறம் ஓகே மெட்டீரியல் இவ்வளோதான் இவ்வளோ தேவைன்ற போது அப்போ அதுலேருந்து ஓப்பனிங் இன்வென்ட்ரி க்ளோசிங் இன்வென்ட்ரி கால்குலேட் பண்ணி எனக்கு நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் வெளி சப்ளையர் கிட்டேருந்து, அப்போ அது பர்ச்சேஸ் பண்ணுற ரேட் எவ்வளோ, 1.2, அதை வச்சு கால்குலேட் பண்ண வேண்டியது. அதான் இது 4 பாகமாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, சூப்பர். ஆ சூப்பர். நெக்ஸ்ட் சம் வந்து இந்த சம் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தேனா மித்ரா, லாங் பீச் டூல்ஸ் கார்பரேஷன் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். ஓகே ஃபைன். ஆ ஆமா கண்ணா, எக்ஸல் ஃபைல்ல போடல, எக்ஸல் ஃபைல்ல ஹோம்ஒர்க்னு போட்டிருப்பேன். அதாவது இதுல மிஸ்ட் அவுட் சம், இதுல இல்லாத சம்ஸ் கண்டிப்பா ஹோம்ஒர்க்ல இருக்கும்.
அதாவது ஹோம்ஒர்க்கா கொடுத்துருப்பேன் ஷுவரா. செல்லிங் ஓவர் பட்ஜெட் அப்படி என்னெல்லாம் ஞாபகம் வரும்? செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இவங்க கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் இல்ல, அப்புறம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்போ இந்த சம் நான் ஒர்க் அவுட் பண்றேன் பாருங்க. இது வந்து பிகாம் சம்ம, ஆனா சிடபிள்யூ இன்டர்ல நிறைய வாட்டி கேட்டிருக்கான். ஓல்டு சிலபஸ்லயும் கேட்டிருக்கான், அந்த ஓல்டு சிலபஸ் முன்னாடி சிலபஸ்லயும் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அதனால இது நல்லா பார்த்துக்கோங்க. டைப் 2 ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 3 காலம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு காலம் வந்து 80,000 சேல்ஸ், இன்னொரு காலம் வந்து 90,000 சேல்ஸ். இது இப்போ சேல்ஸ் ஃபர்ஸ்ட் காலம் வந்து 80,000, அப்புறம் 90,000, அப்புறம் 1 lakh. ஓகேவா? இப்போ இதுல எப்படி இது டிராவல் ஆக போறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். செல்லிங் ஓவர் ஹெட் பட்ஜெட் பயங்கர ஈஸி ப்ராப்ளம், கஷ்டமாவே இருக்காது உங்களுக்கு, ரொம்ப ஈஸி. எப்பவுமே இந்த மாதிரி பட்ஜெட் ஓவர் ஹெட் பட்ஜெட் இருந்து செல்லிங் ஓவர் ஹெட் பட்ஜெட் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஃபிக்ஸட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி வந்தாலே இந்த சம்ம வந்து எப்படின்னா அந்த காஸ்ட் வந்து கிவன் காஸ்ட் வந்து ஃபிக்ஸட் எலமெண்ட்ல நம்ம கிளாசிஃபை பண்ணோமா இல்ல அதை வேரியபிள் எலமெண்ட்ல கிளாசிஃபை பண்ணோமான்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ஃபிக்ஸடு வேரியபிள். இப்போ பாருங்க, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் என்னெல்லாம் இங்க ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் இருக்கு? அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் salaries, irrespective of any number of sales. ஓகே, your advertisement எங்கெல்லாம் ஃபிக்ஸடா கொடுத்துருக்கோ அது மாறவே மாறாதுன்னு அர்த்தம். அப்புறம் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் சேல்ஸ்மேன் ரெம்யூனரேஷன். ஓகேவா? இது எல்லாமே ஃபிக்ஸடா. அப்ப 1000 add 1000, சாரி 1000, 1000, சேல்ஸ்மேன் ரெம்யூனரேஷன் 3000, அப்படியே மாத்தி போட்டேன்டா 750, சேல்ஸ்மேன் ரெம்யூனரேஷன் வந்து 1000 மாத்தி போட்டேன், சாரி. 1000. ஓகேவா? இது எல்லாமே ஃபிக்ஸடு. இப்போ வேரியபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் பார்த்தோம்னா சேல்ஸ்மேன் கமிஷன், இதெல்லாம் ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கேன். எதெல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸட்ல வரும், எதெல்லாம் வேரியபிள் வரும், ஃபார்மேட்லேயே கொடுத்துருக்கேன். சேல்ஸ்மேன் கமிஷன் என்ன சொல்றோம்? 1% ஆன் சேல்ஸ், ஓகே, எக்ஸ்க்ளூடிங் ஏஜென்ட் சேல்ஸ்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஜென்ட் சேல்ஸ் எவ்வளோ? 8000. அப்பனா 80,000 மைனஸ் 8000 இன்டூ 1%. புரியுதா? 80,000 மைனஸ் 8000 இதுல 1%. அப்பனா என்ன வரும்? 72,000 இன்டூ 0.01 720. ஓகேவா? அடுத்தது கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னா என்ன? ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க. கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னா என்ன? கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னா என்ன? ஸ்ரேயாக்கு தெரியலையா? சரி பரவாயில்லடா, நோ ப்ராப்ளம். எப்போ வந்து நம்ம கூட்ஸை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆனதுக்கப்புறம் செல்லிங்காக ரெடி ஆனது போது அந்த செல்லிங் சைட்டுக்கு எடுத்துட்டு போகிறோமா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிலேருந்து, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ் தான் கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கும். ஸோ அதாவது சாரி, சேல்ஸ் பேஸ் பண்ணி இல்லை. ஆமாம், சேல்ஸ் பேஸ் பண்ணி தான். இப்போ 80,000 இது சேல்ஸ் இதுவாகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லாரி இது பண்ணுவாங்க. 1 lakh ஒர்த் ஆஃப் கூட்ஸ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லாரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அது இட் வில் வேரி அக்கார்டிங் டு தி நம்பர் ஆஃப் சேல்ஸ். அப்போனா கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? எஸ்டிமேட்டட் அட் 5% ஆன் சேல்ஸ். அப்போ this into 0.05 the carriage outwards. ஓகேவா? அடுத்தது ஏஜென்ட்ஸ் கமிஷன் 7.5% on agent sales. ஸோ ஏஜென்ட் எவ்வளோ சேல் பண்ணுறான்? 8000 பிராக்கெட்ல 8000 பண்றான். ஸோ 8000 இன்டூ 7.5% 600. ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சா? எல்லாத்தையும் டோட்டல் பண்ண வேண்டியதான். எப்படி நம்ம 80,000 பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணோம்? 90,000க்கு 1 lakhக்கு பண்ணும். அவ்வளோதான். ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் 7 marks ப்ராப்ளம், டைப் 2 ப்ராப்ளம். ஓகேவா? இது தேங்க்ஸ் கண்ணா. 32 நியூ சிலபஸ், நியூ எடிஷன். நெக்ஸ்ட் கேஷ் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட்னா என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்லி தரேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். அதே மாதிரி இருந்ததுன்னா இல்லை. சரி, கேஷ் பட்ஜெட்னா என்னன்னு சொல்லித்தரேன். கேஷ் பட்ஜெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் 4000 ரூபாய் இருக்கு, ரெசீட் வந்து 2000 ரூபாய், பேமெண்ட் வந்து மாதம் ஸ்டார்டிங்கில் 4000 ரூபாய் இருக்கு. அஸ்வினி நீங்கள் சொல்லுங்க. அஸ்வினி, மாதம் ஸ்டார்டிங்கில் உங்கள் கையில் வந்து 4000 ரூபாய் வச்சுருக்கீங்க பர்ஸில், உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் வருது. ஓகேவா? ஆனால் அந்த மாதத்துலேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 3000 ரூபாய் ஆயிடுறது. இப்போ மாசம் எண்டில் எவ்வளோ இருக்கும் கேஷ் உங்ககிட்ட? 3000. என்ன பண்ணீங்க?
இதானே பண்ணீங்க அஸ்வினி, கரெக்டா? இப்படி தானே பண்ணுவோம்ல? இந்த கான்செப்டை தான் உங்க வாய்ஸ் எனக்கு ஃபீபிளா கேக்குது செல்லம். ஏன்? எனக்கு கொஞ்சம் நல்லா கணீர்னு இப்போ இவங்கெல்லாம் விஜயலட்சுமி ஸ்ரேயா வாய்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஏன் அந்த மாதிரி உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது? ஆ, புரியல. என்ன அஸ்வினி? கேட்கல அஸ்வினி, என்ன சொல்றீங்க? கேக்குதுடா, ஆனா எனக்கு கிளியரா கேட்க மாட்டேங்குதுடா. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீபிளா இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் பண்ணுவீங்க. இந்த கான்செப்ட் வந்து கரெக்டா சூப்பரா சொல்லிட்டீங்க. இந்த கான்செப்டை தான் இவங்களும் ஆர்கனைசேஷன்லயும் அப்ளை பண்றாங்க. ஒரு கேஷ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ரெசீட்ஸ் அந்த மாசம் எவ்வளோலாம் வந்திருக்கு, என்னெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன்ல உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு மேஜரா? ரெசீட்ஸ், சேல்ஸோட ரெசீட்ஸ் கரெக்டா? சேல்ஸோட அமௌண்ட், ரெசீட்ஸ் ஃப்ரம், இப்படி சொல்லலாமா? ரெசீட்ஸ் ஃப்ரம் பையர்ஸ்ன்னு சொல்லலாமா? அப்புறம் வேற என்னலாம் செல்வா? வெரி குட். டிவிடெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ம், குட். அப்புறம் மேஜரா இதுதான் வரும். யூ ஹவ் கவர்டு. சூப்பர். மித்ரா, நீங்க சொல்லுங்க என்னெல்லாம் பேமெண்ட்? என்னமா? வரும்டா. வரும் வரும் வரும். அதான் இன்ட்ரெஸ்ட் மேல போட்டிருக்கேன்ல, அந்த கேட்டகரி செக்ஷன் ஒன்று வரும் வரும். கரெக்ட். அக்ஷயா, பேமெண்ட் சொல்லுங்க அக்ஷயா. நீங்க ரெண்டு பேமெண்ட் சொல்லுங்க, மித்ரா ரெண்டு பேமெண்ட் சொல்லுங்க. என்னெல்லாம் பேமெண்ட் நடக்கும்? ஃபண்டா? ஃபண்டுன்னா புரியல, எப்படிடா? இல்லடா, அவ்வளோலாம் நீ காம்ப்ளிகேட் பண்ணாத. சிம்பிளி இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் பேமெண்ட் நடக்கும்? ஃபண்டு வந்து எனக்கு கரெக்டா ஆப்டா இருக்கும்னு நீங்க தோணல கண்ணா. வேற ஏதாவது பேமெண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் தோன்றுது உனக்கு? கேஷ் புக் பர்ஸ்பெக்டிவ்ல, இப்போ கேஷ் புக் படிச்சீங்கல்ல 11th ஸ்டாண்டர்ட்ல கேஷ் புக், இப்போ பிஆர்எஸ்ல கூட கேஷ் புக்லாம் படிச்சோம்ல, என்ன மாதிரி பேமெண்ட் நடந்தது? கேஷ் புக்ல என்ன நடக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல? ஆடிட் ஃபீஸ், அப்புறம் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், salary பேமெண்ட். அக்ஷயா, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதாடா? ராயல்டி ஃபீ. மித்ரா? மித்ரா இருக்காங்களா? ஓகே. ஆயிஷா, உங்களுக்கு salary ஞாபகம் வந்துச்சு. ஓகே. டாக்ஸ் பேமெண்ட் வரும்டா, வரும். ஆ, விஜயலக்ஷ்மி, உங்களுக்குடா? நீங்க தான் சொன்னீங்களோ? வேற யாரு? வஷிதா, வேற என்ன பேமெண்ட்ரா? எலக்ட்ரிசிட்டி பில், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், அப்புறம் பேங்க் சார்ஜஸ். வெரி குட்.
ஸோ இதெல்லாம் ஐடியெல்லாம் ஒரு பேமெண்ட் பாயிண்ட்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி நம்மளுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க கேஷ் பட்ஜெட்ல. ஓகே, இந்த டேட்டாவெல்லாம் கொலேட் பண்ணி ரெசீட் சைடில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கொலேட் பண்ணி ஒன் நம்பராக எடுத்துன்னு வந்து அதை ஓப்பனிங் பேலன்ஸோட ஆட் பண்ணி அப்புறம் அந்த நம்பரை வந்து பேமெண்ட்ஸோட மைனஸ் பண்ணி ரிமைனிங் வருதுல்ல, அதுக்கு பேர் தான் க்ளோசிங் கேஷ். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம இந்த கேஷ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் என்னெல்லாம் ரெசீட்ஸ் பேமெண்ட்ஸ் மைனஸ் க்ளோசிங் பேலன்ஸ் வில் கிவ் யூ க்ளோசிங் பேலன்சஸ். இதுக்கு சம்ம வந்து இந்த சம்ம கொடுத்துருப்பாங்க. அதோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தானாக்கா டீட்டெயில்டா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருத்து. இப்போ நான் கேட்குறேன், ஜஸ்ட் அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஆயிஷாலேருந்து கேட்குறேன். ஆயிஷா, இப்போ வந்து ஒரு லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ். இப்போ வந்து ரெசீட் சைடு இது. ஓகே, இது பேமெண்ட் சைடு. நான் ஒத்தொத்தரையா ஒன்று கேட்பேன், நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1st ஜான்வரின்றது ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுருவோம். ஓகே, அதான் ஸ்டார்டிங் ஆஃப் தி மந்த்ல இருக்கு 10,000. ஸோ சேல்ஸ் நடக்கிறது இல்லை கண்ணா ஐஷா, சேல்ஸ் நடக்கிறது இல்லை. அப்போ அந்த சேல்ஸ்ல இருந்து வர பைசா நம்மளுக்கு ரெசீட்டா பேமெண்ட்டா? அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? receipts from debtors or receipts from cash transaction. இப்படி எடுத்துக்கலாமா அந்த டேட்டாவை? ஓகே, அஸ்வினி நீங்க சொல்லுங்க. மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம்டா, அது ரெசீட் சைட்ல வருமா பேமெண்ட் சைட்ல வருமா? ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அஸ்வினி நீங்க சொல்லுங்க. அஸ்வினி, ஐஷா சொன்ன அஸ்வினி, அஸ்வினி சொன்னீங்களா? இப்போ அஸ்வினி தான் சொன்னாங்களா? ஓகே, அக்ஷயா நீங்க சொல்லுங்க. வேஜஸ் 4,000 இதெல்லாம் ரெசீட் சைடா பேமெண்ட் சைடா? பெய்டு ரக்கணும், பெய்டு. வெரி குட். நீங்களே சொல்லுங்க, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டும் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸும் எங்க வரும்? ரெசீட் சைடா பேமெண்ட் சைடா? ஓகே, குட். அடுத்தது மித்ரா, வாங்க மித்ரா. நியூ மிஷினரி இன்ஸ்டால்டு அட் 20,000 ஆன் கிரெடிட். ஓகே, ஆனா அதோட இன்ஸ்டால்மெண்ட் வந்து பெய்டு இன் மார்ச் அண்ட் ஏப்ரல். இப்ப சொல்லுங்க, இந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து மார்ச் அண்ட் ஏப்ரல்ல பை ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ண போறாங்கடா, 2 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல. அப்ப இதோட இம்பாக்ட் கேஷ் புக்ல எப்படி வரும்டா? ஸோ லெட்ஸ் சே லைக் நீங்க கேஷ் புக் வந்து ஒரு மாசத்துக்கா ரெடி பண்றீங்க. மார்ச்சுக்கு தனியா ஏப்ரலுக்கு தனியா ரெடி பண்றீங்க. அப்போ இந்த அமௌண்ட் எப்படி கேஷ் புக்ல வரும்? வர சான்சஸ் இருக்கு. ரெசீட் சைட்லயா பேமெண்ட் சைட்லயா? நியூ மிஷினரி இஸ் டு பி இன்ஸ்டால்டு. உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க. டு பி ரீபேய்டு பை அப்ப அது அமௌண்ட் கொடுத்ததுனாலே என்ன அர்த்தம் அது? ஆ மார்ச்ல இது பேமெண்ட்டா காமிப்பீங்க, கரெக்டா? 10,000 ரூபாய். ஹலோ, ஆன் கிரெடிட்னா வாங்கின அன்னைக்கே பைசா கொடுக்கலன்னு அர்த்தம். இப்ப ஜனவரி மாசம் வாங்கியிருக்காங்க அப்படிதான், இட்ஸ் இன்டைரக்ட்லி இம்ப்ளைடு. ஆனா ஜனவரி மாசமே நான் செட்டில் பண்ணல பைசா. அந்த பைசாவை
நான் 20,000 ரூபாய 10,000 ரூபாய் மார்ச்லயும் 10,000 ரூபாய் ஏப்ரல்லையும் செட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நியூ மெஷினரி இன்ஸ்டாலேஷன் இட்ஸ் அ பேமெண்ட். ஓகே, இன் மார்ச் அண்ட் ஏப்ரல். வெறும்னா மார்ச் அண்ட் ஏப்ரல்ல மட்டும் நீங்க இதை இம்பாக்ட் காமிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா செல்வா? மித்ரா ஓகேவா? ஓகே, சூப்பர். ஸ்ரேயா வாங்க ஸ்ரேயா. Sales commission at 5% on total sales is to be paid within a month following the actual sales. அதாவது இப்போ வந்து சேல்ஸ் எவ்வளோ 20,000 ரூபாடா. ஓகே, 20,000 ரூபாயில அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேல்ஸ் கமிஷன் ரெசீட்டா பேமெண்டா? சேல்ஸ் கமிஷன் பேமெண்ட், அது கரெக்ட். இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க ட்ரை பண்றீங்களா? இப்போ 5% ஆன் டோட்டல் சேல்ஸ். இப்போ 20,000 ரூபாயில 5% எவ்வளவு வருது பாருங்க. இட்ஸ் டு பி பெய்ட் வித்தின் அ மந்த் ஃபாலோயிங் தி ஆக்சுவல் சேல்ஸ். ஒரு மாசத்துக்குள்ளேயே பே பண்ணிடணுமா அந்த ஆக்சுவல் சேல்ஸ்லேருந்து ஒரு மாசத்துக்குள்ள. தட் மீன்ஸ் இப்போ லெட் மீ கிவ் யூ எக்ஸாம்பிள். இப்போ இந்த சேல்ஸ் கமிஷன் 5% is to be paid within a month ஆக்சுவல்ல. சேல்ஸ் கமிஷன் ஆன் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த டோட்டல் சேல்ஸ்ன்றது வந்து இட் இஸ் வெரி மச் கிளியர்லி என்ன இண்டிகேட் பண்றதுன்னா ஆன் கேஷ் சேல்ஸ்ல தான் இது இண்டிகேட் பண்றது. ஏன்னா நம்மளுக்கு தான் கிரெடிட் சேல்ஸ்ல தான் நம்மளுக்கு ஆக்சுவல் நம்பர் வரல. அப்பனா என்ன அர்த்தம்? நான் 10,000 ரூபாய்க்கு ஜான்வரியில சேல்ஸ் பண்ணேன்னா என்னோட கமிஷன் எப்போ நான் பேமெண்ட் பண்ணணும் அவனுக்கு? சாரி, பிப்ரவரியில பேமெண்ட் பண்ணும். பிப்ரவரியோட கமிஷனை மார்ச் பண்ணணும், மார்ச்சோட கமிஷனை ஏப்ரல், ஏப்ரலோட கமிஷனை மே, மேயோட கமிஷனை ஜூன். இதான் அதோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ சேல்ஸ் கமிஷனோட ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ரேயா முண்டுச்சு. வர்ஷிதா வாங்க வர்ஷிதா. செல்வா 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 வாங்க செல்வா. 10,000 being the amount of second call may be received in March. அப்படி கால்லாம் தெரியும்ல செல்வா? இந்த அந்த அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்ல கால் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்ல வரும். ரெசீட்ஸ்ல வரும். வெரி குட். ஸோ ஷேர் கால் மணி ரிசீவ்டு, அதுவும் மார்ச்ல நீங்க ரெசீட் சைட்ல போட்டுறணும். வெரி குட். அடுத்தது வஷிதா வாங்க வஷிதா. ஷேர் பிரீமியம் அமௌண்டிங் டு rupees 2,000 is also obtained with the second call may be received in March. இது எங்க வரும் வஷிதா? ஆமா. அப்ப ரெசீட்டா பேமெண்டா? ஸோ ஷேர் பிரீமியம் இன் மார்ச்ல இம்பாக்ட் கொடுக்கணும். ஓகேவா விஜயலட்சுமி? ஓகேவா, புரிஞ்சுதா? கரெக்டா சொன்னீங்க. ஓகேவா, கேக்குறதா? விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க கண்ணா. பீரியட் ஆஃப் கிரெடிட் அலோடு பை சப்ளையர்ஸ் 2 மாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன தோன்றது? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. பீரியட் ஆஃப் கிரெடிட் அலோடு பை த சப்ளையர்ஸ் 2 months. நம்ம பே பண்றதுக்கு 2 months டைம் தராங்க. கரெக்டா? யாரு சப்ளையர்னா யாரு? கரெக்ட். வெரி குட் வெரி குட். அப்ப நம்மளுக்கு 2 மாசம் டைம் தராங்க. அப்பனா இப்ப லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். நான் வந்து ஜான்வரியில 20,000 மெட்டீரியல் வாங்கியிருக்கேன்னா ஜான்வரி விட்டு பிப்ரவரி மார்ச்ல நான் பேமெண்ட் பண்ணும். கரெக்டா? பிப்ரவரியில வாங்கினது பிப்ரவரி விட்டு மார்ச் விட்டு ஏப்ரல்ல பேமெண்ட் பண்ணும். கரெக்டா? மார்ச்ல இருக்கிற 14,000 ரூபாய் மெட்டீரியல் வாங்கினதை மார்ச் விட்டு ஏப்ரல் விட்டு பேமெண்ட் பண்ணிட்டோம். அதுதான் அதுக்கு மீனிங். புரியுதா? ஸோ கிரெடிட்டாஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ்
2-month waiting time. ஓகே, நீங்களே சொல்லுங்க விஜயலட்சுமி. பீரியட் ஆஃப் கிரெடிட் அலௌட் டு கஸ்டமர்ஸ் 1 month அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டைம் தரும். அப்பன்னா இதுல வந்து 20,000ல வந்து அவன் கேஷ் சேல்ஸ் 50% தான் சொல்றான். அப்ப ரிமைனிங் 50% தான் 10,000 தான் இல்லையா? கிரெடிட் சேல்ஸ் தான் இந்த கிரெடிட் அலௌட்லாம். அப்போ இருக்க 10,000 கிரெடிட் சேல்ஸ்க்கு பிப்ரவரியில கலெக்ஷன் இருக்கிறது. பிப்ரவரியில இருக்கிற கிரெடிட் சேல்ஸ்க்கு மார்ச்ல சாரி 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 ஆமா, ஜான்வரியில நடக்கிற அந்த கிரெடிட் சேல்ஸ் ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு பிப்ரவரியில எவ்வளவு 22,000, அதை 50% 11,000 மார்ச்ல செட்டில் பண்ணணும். 28,000 மார்ச்ல 14,000 ரூபாய் ஏப்ரல் செட்டில் பண்ணணும். அதான் மீனிங்க. அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு வரப்போறது இல்லையா? அப்போ அதெல்லாம் என்னது, நம்மளுக்கு ரெசீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்பனா என்னோட கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் வெயிட்டிங் டைம் என்ன, 1 month. ஓகே, தேங்க்ஸ் விஜயலட்சுமி. ஐஷா நீங்க வாங்கக்கணும். டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஹாஃப் மந்த். இது நானே சொல்லிடுறேன், ஓகேவா? நானே சொல்லிடுறேன் ஐஷா. டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் வந்து ஹாஃப் தான். வேஜஸ் எவ்வளோ? 4,000 கரெக்டா? அப்பனா எனக்கு ஜனவரியில ஜான்வரியில ஆமா ஹாஃப்னா 2,000 ரூபாய், 4,000 ரூபாய் ஜான்வரியில இருக்குன்னா நான் 2,000 ரூபாய் தான் ஜான்வரியில இது கொடுக்குறேன். ரிமைனிங் இதோட ஜான்வரியோட 2,000 ரூபாய் பிப்ரவரியில பே பண்றேன்னு அர்த்தம். பிப்ரவரியோட 4,400ல பாதி பிப்ரவரியில பே பண்றேன். அதோட பாதி வந்து இன்னொரு பாதி வந்து மார்ச்ல பே பண்றேன்னு அர்த்தம். அப்போ 2,300 வந்து மார்ச்ல பண்றேன்னா ஏப்ரல்ல பேமெண்ட் பண்றேன். பாதி பாதியா பண்றேன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அகைன் எங்க, பேமெண்ட் சைடு. ஸோ இப்பெல்லாம் முடிச்சிட்டோமா? இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓப்பனிங் பேலன்ஸ் ரெசீட் போட்டிருக்கோம். கேஷ் சேல்ஸ், கலெக்ஷன் ஃப்ரம் டேட்டாஸ், கால் மணி, பிரீமியம் போட்டிருக்கோம். கேஷ் சேல்ஸ், கால் மணி, பிரீமியம், டேட்டாஸ். ஓகேவா? அதே மாதிரி பேமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்கோம்? மெட்டீரியல்ஸ், வேஜஸ், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். அது போயிட்டேன். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போட்ட வேண்டியதான். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து அவங்க டேட்டா தான் கொடுத்துருக்காங்களா? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் எங்க இருக்கு? மறந்துட்டேன். டிலே இன் பேமெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் கீழ, அதாவது ஜான்வரியோடது பிப்ரவரியில நடக்கிறது, பிப்ரவரியோட மார்ச், அந்த மாதிரி. அப்போ 1 month டிலே. அதுவும் வந்து ஓவர்ஹெட்ஸும் பேமெண்ட் 1 month டிலே. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா ஓவர்ஹெட்ஸ், சேல்ஸ் கமிஷன், இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் மிஷினரி பாத்தீங்கன்னா மார்ச் அண்ட் ஏப்ரல். ஓகேவா? ஸோ பேமெண்ட், கிரெடிட்டார்ஸ் ஆஃப் மெட்டீரியல், அப்புறம் வேஜஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர், சேல்ஸ் கமிஷன், நியூ மிஷினரி இன்ஸ்டலேஷன் எல்லாமே வந்துருச்சுக்கணும். ஓகேவா? ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அது. பர்ச்சேஸ். ஓகேவா? இதுதான் நம்ம அழகா ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஒர்க் அவுட் பண்ண போறோம் இன்னைக்கு, ஃப்ரைடே இன்னைக்கு. புரிஞ்சுதா கான்செப்ட்? எப்படி ஒரு கேஷ் பட்ஜெட் சம்மா அப்ரோச் பண்ணோம். ஒரு 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 ஐட்டமா பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஐட்டமா பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணோம். ஓகேவா? யாராவது இது ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 34 எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டோங்க. கிளாஸ் வரதுக்கு முன்னாடி இந்த இந்த சம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் நீங்க ஆல்ரெடி கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க, அப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிடும். சரியா? குட். எனக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் 35 ஹோம்ஒர்க் போடணும். ஓகேவா? 35 ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். 36 ஹோம்ஒர்க் இல்ல 35 மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்க.
அப்புறம் 35 homework, 37 homework, 35 7 நீங்க போடுறேன். 35 37 ஈஸி சம்ஸ் தான் அது எல்லாமே. ஓகே 38 30 39 ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேளுங்க, கிளாரிஃபை பண்றேன். ஓகே இதெல்லாம் நான் கிளாஸ்ல ஒர்க் பண்ணுவேன். கேஷ் பட்ஜெட் தான் ரொம்ப பெருசா இருக்கும். 42 செம்ம ஈஸி சம். 42 அவ்வளவுதான். ஓகேவா? இந்த சம்ஸ் எல்லாமே ஹோம்ஒர்க். ஐஷா ஏதாவது டவுட் இருக்கா? ஒர்க் குட். அஸ்வினி, அக்ஷயா சூப்பர். மித்ரா ஓகே. செல்வா, வஷிதா, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா ஸ்ரேயா ஓகே கண்ணா. விஜயலக்ஷ்மி நோ ஓகே ஃபைன். கோத்ரூ பண்ணுங்க சரியா? டவுட்ஸ்னா நான் கிளாரிஃபை பண்றேன், இல்ல உங்களுக்கு உட்காந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகே தேங்க்யூ ஐஷா. அஸ்வினி தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ, ஸ்ரேயா தேங்க்யூ, செல்வா தேங்க்யூ, விஜயலக்ஷ்மி தேங்க்யூ, வஷிதா தேங்க்யூ ஸோ மச். ஆ தேங்க்யூ கண்ணா. ஆ ஓகே. தேங்க்ஸ் கண்ணா. தேங்க்யூ கண்ணா. மித்ரா மித்ரா கிளம்பிட்டாங்களாச்சு. மித்ரா இல்லடா, நான் எதுக்கு தெரியுமா கால் பண்ணியிருந்தேன்? ஷிஷோ மறந்து போயிட்டேன்டா. ஐஷ். இல்ல செல்லம்மா, உங்ககிட்ட ஒன்னு அப்டேட் பண்ணணும்னு தான் கால் பண்ணேன். அப்புறம் அந்த இது என்னடா ஆச்சு? சர்டிபிகேட்ட என்பிடிஎல் அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். சப்மிட் பண்ண. ஓ ஓ வெரி குட். அப்படியா? சரி 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 ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். சரிடா. ஓகே செல்லம் ஓகேடா. ஆல் தி பெஸ்ட்டா. ம் பை பை. பை கண்ணா. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ.